இந்த மாதிரி ரோட்டை அழகா நீங்க உட்காந்து உருளலாம். அந்த அளவுக்கு ரோடு வந்து தரமா போட்டு வச்சிருக்காங்க. 25 lakhs இருந்தா போதும். கண்டிப்பா உங்களுக்கு பெட்ரூமோட வீடு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. 5 லட்ச ரூபா இன்னும் கையில சாவி அடுத்த செகண்ட் வீடியோ கார் பார்க்கிங் வந்து அப்படியே காரை ஏற்றி அப்படி உள்ள விட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூலூர்ல இருக்கும். அங்க ஒரு காம்பவுண்ட் தெரியுதா? அந்த பக்கம் காட்டுங்க கேமராமேன். அந்த காம்பவுண்ட் தெரியுதா? அந்த காம்பவுண்ட்ல நீங்க வீடு வாங்கினீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 6.5 லட்ச ரூபா. நம்ம அண்ணன் காம்பவுண்ட் இடம் எவ்வளோண்ணே? 4.5 லட்ச ரூபா. 4.5 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா. இவ்வளோதான். இந்த பக்கம் வாங்கினீங்கன்னா 6, இந்த பக்கம் வாங்கினா 4. என்னடா சொல்ற? அவ்வளோ வித்தியாசம் தான். இடம் ரொம்ப மொக்கையா இருக்கா? அதான் இடத்த வந்து பாருங்க. பாத்துருவோமா இன்னைக்கு? இடத்து பேர் என்ன? பிருந்தாவன் கார்டன். பிருந்தாவன் கார்டனுங்க. சூலூர்ல இருக்குங்க. மெயின் ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் தான். இதுவே வந்து மெயின் ரோடு மாதிரி தான் இருக்கு. பாருங்க, கார்லாம் போகுது, ஸ்கூட்டிலாம் போகுது. இதுவே மெயின் ரோடு. ஆனாலும் பெரிய மெயின் ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் உள்ள கதான் 1/2 கிலோமீட்டர் சூலூர்ல. இப்ப இடத்த போய் பாக்கலாம். இடத்து பேர் வந்து பிருந்தாவன் கார்டன். எத்தனை வீடு பாக்கி இருக்கு? அப்ப 2 வீடு சேலுக்கு வச்சிருந்தோம். ஒரு வீடு சேல் முடிஞ்சிருச்சு. ஒரு வீடு இருக்கு. இடம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஆனா இடம் ஒரு 192 சைட்டுங்க. ஓகே, எல்லாத்தையும் பாத்துருவோமா? எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். அது இங்கதான் இருக்கு. வந்து வாங்கிக்கங்க. இந்த இடத்துக்கு வந்து மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்கு. மொத்தம் 4 என்ட்ரன்ஸ். 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம இருக்கிற எத்தனாவது என்ட்ரன்ஸ்? மெயின் என்ட்ரன்ஸ். உள்ள நுழைஞ்சாச்சு. அப்படியே வண்டி மூவ் பண்ணுங்கப்பா. அப்படியே இந்த பக்கம் இந்த இடம் வித்துருச்சாங்க. இந்த இடம் வித்துருச்சுங்க சார். வித்துருச்சு. அந்த இடம் வித்துருச்சா? இந்த இடம் வித்துருச்சு. வித்துருச்சு. எல்லாம் வித்துக்கிட்டே போகுது. சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க. வண்டி கொஞ்சம் மெதுவா போப்பா. இந்த இடம் வந்து இப்போ வந்து ஒரு சென்ட் என்ன எடுவீங்க உங்க இடத்துல? சென்ட் 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா. அம்புடுதானா? அம்புடுதான். ஏன்னா வரும்போது வந்து ஒரு 10 இடத்துல சைட் போட்டுருப்பாங்க. விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிச்சுட்டு வரலாம். சரி, இப்போ நம்ம சேனல்ல வீடியோ பார்த்தா முதல்ல வரவங்களுக்கு ஏதோ ஆஃபர் கேப்பர் பண்ணி தரீங்களா? சரி, அதான் கேட்டு இல்லைங்க. சொல்லுங்க. முதல்ல 10 பேர் வரவங்களுக்கு கரைய செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் 10 பேருக்கு கரைய செலவு ஃப்ரீயா? நீங்க கேட்டீங்க. முதல் 10 பேர் வந்து கரைய செலவுனா எவ்வளவு ஆகும் ஒரு வீட்டுக்கு? கரைய செலவு மினிமம் 40, 50 ரூபா. 50,000 அவ்வளவு ஆகுமா? இதுக்கு மேல என்ன ஆகணும் உங்களுக்கு? கரைய செலவு ஃப்ரீயா தராங்களாம். ஆனா இடம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. வந்து உள்ள நுழைஞ்ச உடனே மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கிறது. ஓகேங்களா? அந்த எம்ஜிஆர் சிவாஜி பாட்டு பாடுவாரு, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். அது இங்கதான் இருக்கு. வந்து வாங்கிக்கங்க. தலைவரா, இப்போ இந்த இடத்துல வந்து மெயின் இப்போ பேசிக் நீடு மக்களுக்கு தேவை தண்ணிக்கு என்னன்னு சொல்லுங்க. தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கெப்பாசிட்டில நம்ம வாட்டர் டேங்க் பண்ணிருக்கோங்க. அந்த பின்னாடி அங்க போய் எல்லாமே லைவா பாத்துக்கலாம். சரிங்களா? அது போக வந்து ஒவ்வொரு சைடுக்கும் இண்டிவிஜுவல் பைப் கொடுத்துருக்கோம். அது என்ன பைப்புங்க? போர் பைப் தண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பைப் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு தண்ணி. அத்திக்கடவு தண்ணி டெய்லி வருமா? வாரத்துக்கு 3 நாள் வருங்க. வாரத்துக்கு 3 நாள் அத்திக்கடவு. அது குடி தண்ணி. சரி, மத்த புலங்கறது தண்ணி உங்க டேங்க்ல இருந்து அது டெய்லி எடுத்து எத்தனை லிட்டர் டேங்க்? 1 லட்சம் கெப்பாசிட்டி. 1 லட்சம் கெப்பாசிட்டி டேங்க் இருக்கு. சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது பேசிக் என்னன்னு கேட்பாங்கன்னா செக்யூரிட்டி. அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா 21 மணி நேரம் செக்யூரிட்டி, 360 கேமரா. சரிங்களா? 360 கேமரா. பிக் பாஸ் கேமரா வச்சிருக்கீங்களா? குப்புச்சிக்கு அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? எத்தனை கேமரா இருக்கு மொத்தம்? கிட்டத்தட்ட ஒரு 4 கேமராவே ஒருத்துக்கு ஃபுல்லா 10 ஏக்கர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட். எந்த பயமும் இல்ல. அதல எந்த செக்யூரிட்டி யாரும் இருப்பாங்களா? 20 மணி செக்யூரிட்டி இருக்கும். கேமராவும் இருக்கு. அதனால பயம் இல்ல. எந்த பயமும். சரி, ஓகே. இந்த கரண்ட் வசதி எல்லாம் நல்லா ரெடியா இருக்காங்க. உள்ள 3 சிபி லைன் உள்ள கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது நம்ம இந்த 10 ஏக்கருக்கு டோட்டல் காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரோடு பாருங்க, 40 அடி ரோடு. பாருங்க, நம்ம வண்டியில அழுங்காம போய்கிட்டு இருக்கோம். 40 அடி ரோடு பாருங்க. வண்டி அழுங்காம குளுங்காம போய்கிட்டு இருக்கலாம். அவ்வளவு ஸ்மூத்தான ரோட்ல வந்து படுத்து உருள். அந்த பாருங்க, நான் உருள பாருங்க. இந்த மாதிரி ரோட்டை அழகா நீங்க உட்காந்து உருள். அந்த அளவுக்கு ரோடு வந்து தரமா போட்டு வச்சிருக்காங்க. சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள்லாம் வளர்த்துருங்க. இதெல்லாம் என்னங்க? தேன் பூச்செடிங்களாங்க? ரோடு 40 ரோடு இருக்கு இல்லைங்களா? இந்த 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதியோட அழகா கார்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா, ட்ரைனேஜ் வசதி இல்ல. இது ட்ரைனேஜா? அந்த கேமராமேன் ட்ரைனேஜ் காட்டுங்க. இது ட்ரைனேஜ்ங்களா? பாருங்க ட்ரைனேஜ். இதுல இருந்து எந்த தண்ணி? வேஸ்ட் தண்ணி எல்லாம் போயிருங்களா? வேஸ்ட் தண்ணி எல்லாம் போயிரும். நேத்து நல்ல மழை, சரியான மழை. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. ட்ரைனேஜ் எல்லாம் வந்து எல்லாம் போயிரும். அது போக பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரூட்ஸ் கார்டன் சொல்லுவாங்க. இதுங்களா? ஆமா. என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம கொய்யா, மாதுளம்பழம், சப்போட்டா, பப்பாளி, இது எல்லாமே உள்ள வச்சு இதை யார் மெயின்டைன் பண்ணணும்? ஆனா நம்ம தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுல வளர மரங்கள்லாம் இங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் சொன்னோமா? யார் வேணா பறிச்சு சாப்பிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன? பூச்செடி எல்லாம் இருக்கு. 1 ஏக்கர் 100 சென்ட் பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டெவலப் உங்களுக்கு 1 ஏக்கர் இருக்கு. ஈவினிங் ஆனா பிள்ளைங்க விளையாடுற பார்க் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அழகா பாரு, இப்பயே இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுவே பார்க் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு என்ன தனியா ஒரு பார்க்குன்னு கேட்கறாப்ல அண்ணன். அழகா இது பண்ணலாம். சரிண்ணே, இப்போ வந்து
அடுத்து என்ன பேசிக் தேவைப்படும்? அதாவது செக்யூரிட்டி சொல்லியாச்சு, தண்ணி வசதி சொல்லியாச்சு, கரண்ட் வசதி சொல்லியாச்சு, ட்ரைனேஜ் சொல்லியாச்சு. அடுத்து என்ன தேவைப்படும் மக்களுக்கு? மக்களுக்கு அப்புறம் என்ன தேவைப்படும்? குழந்தைகளோட சில்ட்ரன்ஸ் பார்க் கேட்டாங்க, அது நம்ம பண்ணி கொடுத்தோம். சரி, ஓகே. ரோடு இருக்கு, ட்ரைனேஜ் வசதி இருக்கு, காம்பவுண்ட் பண்ணி வருது. ஓகே. 4 என்ட்ரி செக்யூரிட்டியோட 4 என்ட்ரி இருக்கு. சரி, ஓகே. சரிங்களா? இதுக்கு மேல நமக்கு என்ன? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் நிலம் வாங்குறேன், கண்டிப்பா வீடு கட்டுறேன் அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளவு லட்ச ரூபா நீங்க கட்டி கொடுப்பீங்க? 25 லட்சம் பட்ஜெட் இருந்தா போதும். கண்டிப்பா ஒரு வீடு இடத்தோட 2 பெட்ரூம், ஒரு 25 lakhs இருந்தா போதும். கண்டிப்பா உங்களுக்கு பெட்ரூமோட வீடு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. காருக்கு வந்து ஸ்லோவா பாப்பா. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 25 லட்சம் ரூபா நான் கொடுத்தேன். ரைட், 25 ரூபா என்கிட்ட இல்ல. சரிங்க. என் கையில ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, உள்ள 5 லட்சம் ரூபா இருக்கு. 5 லட்சம் வந்தா போதும். லோன் போட்டுனா எப்படி கம்மி வட்டிக்கு போறதுக்கா நீங்க பாட்டுக்கு வச்சு தீட்டிட போறாங்க. அதெல்லாம் பாத்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு மக்களை வந்து வீடு வாங்குறதுக்கு பயமுடுத்துறதே லோனு தான். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. ஏன்னா மக்கள் வந்து லோன் வாங்கி வீடு வாங்குறாங்கன்னா கொஞ்சம் கம்மி சீக்கிரமா முடியும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் லோன் வசதி நீங்க பண்ணி தந்துறீங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல எதுவும் வில்லங்க அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. 192 சைட் 10 ஏக்கர்ல 140 சைட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 6 மந்த்ல. சரிங்களா? கிட்டத்தட்ட 52 சைட் தான் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஆளுங்களா? அந்த வண்டியில நிக்கிற ஆள் வந்து பார்த்துட்டு போயிட்டுங்களா? சரி, இப்போ எத்தனை சைடு காலியா இருக்கு அது சொல்லுங்க. 52 சைட் இந்த வெறும் காலியா இருக்கு. 52 சைடு காலியா. வெறும் ரேட் ரொம்ப கம்மி தான். வெறும் 4.5 லட்சம் ரூபா. நீ வரும்போது 10 இடத்துல சைட் போட்டுருக்காங்க. ஒரு 10 லட்சம் ரூபா 2.5 சைட் இடம் வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு. கண்டிப்பா. இது என்னையா மேற்கொண்டு ஒரு 10-15 ரூபா வீடே கட்டிடலாம். நீங்க வந்துருச்சு, வண்டி நிப்பாடுப்பா. டேங்க் வந்துருச்சு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு எத்தனை லட்சம் டேங்க்னா, இங்க 1 லட்சம் கெபாசிட்டி. 1 லட்சம் கெபாசிட்டி அதுல. ஆமா. சரி, ஓகே. இந்த 4 360 கேமரா, 360 கேமரா, 4 வந்து ரொம்ப காஸ்ட்லியான கேமராவானே. ரொம்ப சுத்திட்டு பாருங்க. ஆமா. இது என்ன ரேட்ல இந்த கேமரா வரும்? அண்ணா இதுல கேமரா கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 பக்கம் வரும். கேமரா 50-1 லட்சம் பக்கம் வரும். அப்படிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா. ஃபுல்லா சுத்தி ரொட்டேஷன்ல வீடியோ எடுத்துட்டே இருக்கும். கிளியர் எச்டி. சரி, ஓகே. 360 கேமரா. இந்த கேமரா ஒன்னு வச்சாலே போதும். நைட் எவனும் வந்து வர மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதெல்லாம் என்ன அந்த போர்டுல எல்லாம் இருக்கு? அத சைட்டோட நம்ம லேஅவுட்டோட பிளான், லேஅவுட். ஆமா. பார்க் வருது, எல்லாமே இருக்கு. மரங்களை காமிப்பா கொஞ்சம் வேறுப்பா. பப்பாளிலாம் பாரு எவ்வளவு அழகா. பப்பாளிலாம் தொங்குதையா மரத்துல. இதெல்லாம் 6 மாசம் எல்லாமே வந்து இங்க யூஸ் பண்றீங்க. யாருமே எல்லாரும் யூஸ் பண்ணீங்க. ஆனா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகேண்ணா. என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் இங்க எதுவும் இருக்குங்களா? எதுக்குண்ணா? என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதான் பார்க்கு, அந்த பார்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணியாச்சு. சரி, பார்க் பக்கத்துல இருக்கு. நம்ம பண்ணிட்டு இருக்க கான்செப்டே இல்லைன்னா எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. பார்க் இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு 30-40 இது வந்து காலியா இருக்குன்றீங்க. ஆமா. 52 சைட் வில்லங்க எதுவும் கிடையாதுன்னு. எதுவுமே கிடையாது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே 140 சைட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளைம் வந்து பார்த்தா லீகல் பார்த்தாலே கரெக்ட். ஓகே. இந்த புயல் மழை வெள்ளத்துல வந்து முங்கிருமா வீடுங்களாம்? சென்னையெல்லாம் பாக்குறாங்களே, அதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. எல்லாம் சென்னையில இருந்து எல்லாம் அங்கே இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சரி, நல்லா ஒரு மெயின் ரோட்ல வந்து இந்த இடம் இருக்கு மக்களே. மெயின் ரோட்ல இருக்கு. டாப் ஆஃப் த சிட்டி. இன்னைக்கு சூலூர்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர். இந்த காம்பவுண்டுக்கு ஆப்போசிட் உள்ள காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா 6.5 லட்சம், இங்க வந்து 4.5 லட்சம். கண்டிப்பா உண்மையில கண்டிப்பா நீங்க கேட்டுக்கிட்டு வேணா வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ நாங்க சொல்றது பொய்யா இருந்தாலும் நீங்க ஒரு 8 போய் அங்கேயும் கேட்டுவாங்க, இங்கேயும் கேட்டுவாங்க. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. எதுவுமே சூப்பரா இருக்கு. முக்கியமா ரோடு, இந்த மாதிரி ரோடு இருந்தவனா தான் எங்களுக்கு வண்டியிலேயே போயிட்டு எடுக்கணும்னு தோணுச்சு. இங்க வாங்க, மறுபடியும் வண்டியில் ஏறுங்க. இங்க வாங்க. இடத்துக்கு கவர்மெண்டோட அப்ரூவ் இருக்கா? டிடிசிபி அப்ரூவ் இருக்கு. ஓகே. அண்ட் ரெரா அப்ரூவ் இருக்கு. லீகல் பர்ஃபெக்ட்டான லீகல். சரி. அந்த லீகல் பார்த்தா புக், பெரிய புக் வரும். ஓகே. அதே கிட்டத்தட்ட 2-3 கிலோ புக் வரும். ஓகே. இல்ல அந்த லீகல் புக்கும் கொடுத்துறேன். நீங்க லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இடம் வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் போட்ட நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. நான் போட்ட வீடியோலயே 4.5 லட்ச ரூபாய்க்கு சென்ட்ன்றது இதுதான் முதல் வீடியோ. நான் வந்து போயிட்டு இல்ல, அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 ப்ராஜெக்ட் நம்ம போயிட்டு இருக்கு. நீ வந்து இந்த ஒரு சைட் மட்டும் பார்க்க வேண்டாம். ஓகே. 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. வேற இடத்துல பக்கம் தான் எல்லாமே. சரி, ஓகே. அங்க என்ன ரேட் வருது? நான் ரொம்ப கம்மிங்க. ஒரு சென்ட் 2.25 சென்ட் 9 லட்ச ரூபா தான். என்ன சொல்றீங்க? 1 லட்ச ரூபா இருந்த போது அந்த இடத்துக்கு கிரைம் பண்ணி கொடுத்தாங்க. புரியுங்க, அது கூட இருக்குங்களா? பாருங்க, இவ்வளவு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பேர், இந்த பில்டரோட பேர் என்ன? நம்ம பில்டர் பேர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ஃபீல்ட் இருக்குங்க. ஆர்ஆர் பில்டர்ஸ். ஆர்ஆர் பில்டர்ஸ். உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட், எந்த குறைபாடு இல்ல? கிடையாது. பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா நாளைக்கு கிட்டத்தட்ட 21 சைட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. வாங்க கிளைண்ட் எல்லாமே ரொம்ப. ஆனா உங்க பேர் நல்ல பேரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வாங்கிடுவாங்க. கண்டிப்பா அது நல்ல பேரா இருக்குன்னா நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால நாங்க சொல்றோமே நீங்க வந்து வாங்க தேவை கிடையாது. நாங்க எங்களோட கடமையை செய்யறோம். அவரு விளம்பரப்படுத்துறோம். நாங்க மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஆனால் நீங்களும் வந்து நாங்க சொன்னதெல்லாம் இருக்கான்றது செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போட்டோம் தம்பி. நீங்க வந்து பிடிச்சிருந்தா மட்டுமே வாங்கிக்கங்க. எந்த வித அவசரப்பட தேவை கிடையாது. ஆனால் முன்னாடி கொஞ்சம் நல்ல வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே வாங்கணும். அதுதான் அவங்க கையில இருக்கு. முதல்ல ஒரு 10 பேத்துக்கு
கிரைய செலவு ஃப்ரீயா உங்களுக்காக உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீயா பண்ணி தராங்க. ஒரு வீடு வந்து இப்ப ரெடியா இருக்கு. 2 வீடு பண்ணோம், ஒரு வீடு முடிஞ்சிருச்சு. ஒரு வீடு ரெடியா இருக்கு. டபுள் பெட்ரூம் வீடு இடத்தோட சேர்த்து ரெடியா இருக்கு. வந்து கேஷ் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வாங்கிட்டு போய்க்கலாம். 35 லட்சம் ரூபா. அந்த வீட்டை போய் பார்க்கலாமா? இதுதான் ரெடி டு சேலுக்கு இருக்கிற வீடு. நீங்க கையில காசை கொடுத்துட்டா அடுத்த செகண்ட் உங்க கையில சாவி. இதுக்கு லோன் இருக்கா? இதுக்கு லோன் எவ்வளவு ரூபா கொடுத்தா போதும்? முதல்ல 5 லட்சம் தான். 5 லட்சம் ரூபா இன்னும் கையில சாவி. அடுத்த செகண்ட் வீடியோ கார் பார்க்கிங் வந்து அப்படியே காரை ஏற்றி அப்படி உள்ள விட்டீங்கன்னா வாங்க, அப்படியே உள்ள வாங்க. கார் பார்க்கிங்க வெளியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா இருக்கு. உங்க காருக்கு வந்து நல்லா சேஃப்டியா இருக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு பாத்ரூம். வெஸ்டர்ன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. புது மாடலு. ஓகேங்களா? ஸோ அது ரெடியாக இருக்குது. அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மொட்டை மாடியை பார்த்து வாங்க. மொட்டை மாடி அழகாக இருக்குது. வாங்க 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 வாங்க. டேங்க் வச்சுருக்காங்க. இந்த 2 கல் இது எதுக்குண்ணே? அந்த கல் எதுக்குண்ணே? பில்லர் ஃபியூச்சரில் வீடு கட்டுறதுக்காக பில்லர் எடுத்து வச்சுருக்குங்கண்ணா. அழகாக உட்காந்துக்கலாங்க. பில்லரோ ஏதோ ஒன்று நம்ம அழகாக உட்காந்துக்கலாம். அப்படியே சுற்றி எல்லா இடமும் தெரியுதுங்க. ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அருமையான ஒரு மொட்டை மாடிங்க. ஃபங்க்ஷனே பண்ணலாம். அப்படிதானே? இப்போ வீட்டை போய் பார்க்கலாம். ஒரு வீடு வித்துருச்சு, இன்னொரு வீடு சேலுக்கு இருக்குது. ஒரு வீடு சேலுக்கு இருக்குது. வாங்க கீழே போவோம். வாங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு டோரு. வாங்க உள்ளே வாங்க. ஹாலு எக்கோ அடிக்குது. வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஹாலு பாருங்க எவ்வளோ விசாலமான ஒரு ஹாலு. ஓகே, இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல், 2 ஜன்னல் வச்சுருக்காங்கங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பெட்ரூமு. பெட்ரூம் மேலே பாருங்க சாமாய்க்கு இடம். இங்கே பாருங்க செல்ஃபு. இங்கே பாருங்க அட்டாச் பாத்ரூம்யா. அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதுக்கு மேலே என்னையா வேணுங்க பாருங்க. வெஸ்டர்னுக்கு கூத்தியா? வெஸ்டர்னுக்கு கூத்து பாரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம்யா. பெரிய பெட்ரூம்யா. இங்கே பாரியா பெரிய பாத்ரூம்யா. எவ்வளோ நீளமான பாத்ரூம். இங்கே பாருங்களேன். வாஷ் பேசின் இருக்கு, கக்கூஸ் இருக்கு, வெஸ்டர்ன் கக்கூஸ் இருக்குயா. உள்ளக்க போய் பாருங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிச்சனு. ஐயோ எவ்வளோ பிரம்மாண்டமான கிச்சன் பாருங்க. எல்லா ப்ளக் பாயிண்ட்லாம் பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பரான சிங்க்கு எல்லாமே இருக்குங்க. காற்றோட வசதி இருக்குது. ஃபேன் மாட்ட இடம் கொடுத்துட்றாங்க. மீதி விஷயத்தை வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடு வேணும்னா 34 லட்ச ரூபாங்க. வெறும் 5 லட்ச ரூபா இருந்தால் மீதி லோன் போட்டு கொடுத்துருவாங்க. ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வீடு குடியேறிடலாம். வேணும்னா இந்த இடத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். சூலூரில் இருக்குது. லொக்கேஷன்லாம் கால் பண்ணி கேளுங்க, அனுப்பிச்சி வைப்பாங்க. வீடு வேணால் வீடு வாங்கிக்கிங்க, நிலமா வாங்கிக்கிங்க. 4.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட்டு கோயம்புத்தூரில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்டில் 6 லட்ச ரூபா, இந்த காம்பவுண்டில் 4 லட்ச ரூபா. ஒரு அரிய வாய்ப்பு. லிமிட்டடாக தான் இருக்குது இடம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல ஒரு 10 பேர்த்துக்கு வந்து கிரைய செலவு ஃப்ரீ. ஒரு கிரைய செலவு வந்து 50,000 ரூபா ஆகும். முதல்ல ஒரு 10 பேர்த்துக்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்க. அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ்ஸு, லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கால் பண்ணி கேட்டுட்டு விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இடம் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.